ராமானுஜாய நமஹா. பார்க்குற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு, அதாவது இந்த ஆடிப்பெருக்கில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, இந்த ஆடிப்பெருக்குனா என்ன அப்படிங்கிற டீட்டெயில் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு தகவல்களும் நமக்கு கிடைக்கும். ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது பொங்கி வரும் காவிரிக்கு வந்து நாம் வந்து நன்றி சொல்லும் தமிழர் திருநாள் அப்படின்னு பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது காற்றில் வந்து அம்மன் பாடல்களும் சாரல் மலையின் மண் மனமும் கலந்து வீசும் இந்த ஆடி மாதத்துக்கு வந்து எப்போதுமே ஒரு தனி அழகு உண்டுங்க. இந்த ஆன்மீக மாதத்தில் வந்து மணிமகுடமாக விளங்குவது தான் இந்த ஆடிப்பெருக்கு விழா. இது வந்து வெறும் சடங்கு அல்ல, நமக்கும் நம்ம வாழ வைக்கும் இயற்கைக்கும் இடையிலான ஒரு பாச பிணைப்பினை வந்து கொண்டாடுறது தான் இந்த ஆடிப்பெருக்கு. குறிப்பாக ஜீவ நதியான இந்த காவிரி அன்னைக்கு வந்து தமிழர்கள் செலுத்தும் ஒரு அன்பு காணிக்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதம் 18ஆம் நாள் வந்து புதுமலை, அதாவது கொண்டாடப்படும் இந்த விழா 18ஆம் பெருக்கு அப்படின்னு அழைக்கிறது. இதற்கு பின்னால் வந்து இரு காரணம் மிகவும் ஆழமாக இருக்குதுங்க. பாருங்கள், நம்ம மேட்டூர்லேயே பார்த்தீங்களா ஆடி பெருக்கு அப்படின்னாவே தண்ணி வந்துடுது. அதாவது உங்களுக்கே தெரியும், ஆடி மாதம் 18ஆம் தேதியெலாம் தண்ணி நிரம்பி வழியுது. ரெண்டாவது பார்த்தீங்களா அதாவது காவிரியில் வந்து புதிய நீர் கரை புரண்டு ஓடி வருது. இந்த புது வெள்ளத்தை வந்து தெய்வமாக வரவேற்று, தாயே இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் விவசாயத்தையும் வாழ்வாதாரத்தையும் செழிக்க வேணும் அப்படின்னு மனதார வணங்குவதே ஆடிப்பெருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்களா, இந்த விவசாயிகள் வந்து இந்த நாளையே விவசாய பணிகளை தொடங்கும் மங்களகரமான நாளாக பார்க்குறாங்க. ஆற்றில் வரும் புது நீரானது வளத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அவர்களின் அசையா நம்பிக்கையும் இருக்குது. கரையெங்கும் கொண்டாடும், அதாவது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து காவிரி மற்றும் பிற நீர்நிலைகளில் வந்து கரைகள் வந்து விழாக்கோலம் பூண்டிருக்கும். குடும்பமாக மக்கள் கூடி இயற்கையோடு ஒன்றி போகும் இந்த அழகே தனிதான். அங்கு நடக்கும் வழிபாடு வந்து முறைகள் நம் பாரம்பரியத்தின் ஆழத்தை வந்து உணர்த்துதுங்க. மஞ்சள் பிள்ளையார், பெண்கள் வந்து ஆற்றங்கரையில் வந்து அழகான மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு விளக்கேற்றி பூஜையை தொடங்குறாங்க. அதாவது படைக்கப்படும் மங்கள பொருட்கள் வந்து பார்த்திங்களா காதோலை, கருமணி, காப்பரிசி, திருமணத்தின் அடையாளங்களான இவை வந்து நீர்வளம் போலவே தங்கள் மாங்கல்யமும் நிலைத்து நிற்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது தேங்காய் சாதம், அதாவது புளியோதரை, எலும்பிச்சம் சாதம், சர்க்கரை பொங்கல் மற்றும் எல்லா விதமான கலவ சாதங்களையும் நெய்வேத்தியம் பண்ணுறாங்க. காவிரி அன்னைக்கு வந்து நன்றி செலுத்தும் வகையில் சில பேர் வந்து சில பகுதியில் நவதானியங்களை வந்து முன்கூட்டியே வளர்த்து அந்த முளைப்பாலையை வந்து ஆற்றுல விட்றாங்க. அது வந்து ஆற்றோடு சென்று எங்கேயாவது ஒரு கரையில் ஒதுங்கி செழித்து வளர வேண்டும் அப்படிங்கிறது இது ஒரு செழிப்பிற்கான ஒரு குறியீடு பிரார்த்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. பூஜையில் வைத்து வழங்கப்பட்ட புதிய மஞ்சள் கயிறு வந்து அன்னைக்கு பெரும் சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது. அதனால் சுமங்கலி பெண்கள் வந்து திருமணமான பெண்கள் பழைய தாலி கயிற்றை மாற்றிவிட்டு பூஜையில் வைத்த அந்த புதிய கயிற்றை வந்து அணிந்து கொள்கிறாங்க. இதனால் வந்து கணவரின் ஆயுள் நீடிக்கும், நம்ம தீர்க்க சுமங்கலியே இருப்போம், வாழ்வோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை. திருமணமாகாத இளம் பெண்கள் வந்து காவிரியை வந்து வேண்டிக் கொண்டு இந்த மஞ்சள் கயிறை வந்து கழுத்தில் இல்லைன்னா கையில் கட்டிக்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு விரைவில் வந்து நல்ல வரணமையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. காவிரி மட்டும் இல்லைங்க, அனைத்து நீர்நிலைகளுமே அன்றைக்கி நம்ம தெய்வந்தான். கர்நாடகாவிலிருந்து தமிழக நுழையும் ஒகேனக்கல்லில் தொடங்கி கடலை கலக்கும் பூம்புகார் காவிரி செல்லும் பாதையில் வந்து இந்த விழா கோலம் தான் நடைபெறும். ஆனால் இந்த சிறப்பு என்ன அப்படின்னா, காவிரி பாயாத மாவட்டங்களில் உள்ள ஒரு மக்கள் வந்து தங்கள் ஊரில் இருக்கும் ஏரி, குளம், கால்வாய் என அனைத்து நீர்நிலைகளிலுமே அருகில் வந்து ஆடிப்பெருக்க கொண்டாடுறாங்க. நீரின்றி அமையாத உலகு என்ற நம் முன்னோர்கள் வாக்குக்கிணங்க இதை விட சிறந்த சான்று வேண்டுமா அப்படிங்கிறாங்க. ஆக ஆடிப்பெருக்கு என்பது வெறும் பண்டிகை அல்ல, அது வந்து நீரின் முக்கியத்துவத்தை அடுத்து தலைமுறையை கடத்தும் ஒரு பாடம். இயற்கையை மதித்து நன்றி சொல்லி வாழ வேண்டும் அப்படிங்கிற நம் முன்னோர்களின் தொலைநோக்கு பார்வையின் வெளிப்பாடு தான் இந்த ஆடிப்பெருக்கு. வாருங்கள், இந்த அழகிய பாரம்பரியத்தை நாமும் கொண்டாடி மகிழ்வோம். ஆதலால் அனைவருமே இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நதிகளுக்கு மஞ்சள் குங்குமம் சாற்றி, புஷ்பம் சாற்றி, தீபம் வைத்து நதியை வணங்கி வழிபட வேண்டும். நீரின்றி அமையாத உலகு. ஒரு நாள் 2 நாள் நம்ம வீட்டில் தண்ணி வரலைனாவே எவ்வளோ சிரமப்படுறோம். அது மாதிரி இந்த நாட்டுக்கே தண்ணி வேணும். அதற்காக ஒரு நன்றி செலுத்தும் விதல் தான் இந்த ஆடிப்பெருக்கு விழா. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் போய் சேர்த்தோம். இதை பார்த்து எல்லோரும் பயனடையட்டும். இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்காங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ரெண்டாவது, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தான தர்மங்கள் பண்ணலாம். அதாவது இல்லாதவங்களுக்கு உதவி செய்யலாம்.
இந்த மாதிரி நம்ம எதை பண்ணுறோமோ ஆடி பெருக்கு அப்படிங்கிறது அந்த புண்ணியம் வந்து பெருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஒரு புது தொழில் தொடங்கலாம், ஒரு நல்ல காரியங்கள் அனைத்துமே செஞ்சுக்கலாம். ஆடி 18 அன்னைக்கு எதை செய்தாலும் அதனுடைய பலன் அதிகமாகும். ஆடி பெருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தத்துவம். அதனால் எல்லாருக்கும் இனிய ஆடி 18 திருநாள் வல்வாழ்த்துக்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. பெண்கள் வந்து தாலிக்கயிறு மாற்றும் நேரமானது ஞாயிற்றுக்கிழமை ஆடி 18ஆம் தேதி 7:30 முதல் 10 மணிக்குள் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கிறது ரொம்ப உத்தமான காலமாகும். 7:30 முதல் 10 மணிக்குள்.